ஹலோ கைஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் டியூட்டர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி பவர் பாயிண்டில் இன்னொரு ஸ்லைடு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நேற்று பண்ண கண்டினியூஷன் தான். அதுவே கரெக்டாக காப்பி பண்ணி அது இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ அந்த செகண்ட் ஸ்லைடில் கண்ட்ரோல் டி அமுத்துனீங்கன்னா தேர்ட் ஸ்லைடு அது அப்படியே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இதெல்லாமே ஷிஃப்ட் அமுத்தி இந்த டெக்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டு, அந்த சர்க்கிள், 3 சர்க்கிள், அந்த 3ஐயும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் அமுத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் ஆயிடும். அதெல்லாமே ஒரு இதாயிரும். இப்போ அதை விட்டுக்க பேக் அனுப்பிச்சிடலாம். இப்போ இந்த சர்க்கிள் 3 சர்க்கிளையும் டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கிளிக் பண்ணி பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் போயிட்டு ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் ஒன்று போட்டுக்கோங்க. இதில் ரொட்டேட் வித் ஷேப் அன்செக் பண்ணிடுங்க. அப்போ இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு காப்பி பண்ணி மறுபடியும் அதை இமேஜ் அதுக்கு மேலேயே வைங்க. அதில் சாலிட் ஃபில் கொடுத்துருங்க. அதில் கலர் எல்லோ கலர். கலர் கொடுத்துருக்குறேன். டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 54ல் வைக்கிறேன் டிரான்ஸ்பரன்சி. அவ்வளோதான் கைஸ், ஸ்லைட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் அந்த சன் மார்க் பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், சூப்பராக நம்ம ஸ்லைட் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், சூப்பரான ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.